பெரிய அமணன், பேரமணன், பிராமணன் ஆக இந்தியாவிற்குள் நுழைந்த யூதர்கள் ஒருபோதும் பிராமணராக மாட்டார்கள். பிராமணன் என்ற சொல்லுக்கு இந்தியாவில் பெரிய மதிப்பிருந்ததால் இந்த சொல்லை திருடி தமது குலப்பெயராக்கி கொண்டனர் யூதர். அதனால் உலகம் போற்றிய சித்தனான ராவணன் ஒரு பிராமணன் தான். ஆனால் இன்றுள்ள யூத பிராமணனை போன்ற பிராமணன் இல்லை அவர். ஆக ராவணன் பிராமணன் தான். ஆனால் இன்று பிராமணராக அறியப்படும் யூதர்கள் உண்மையில் பிராமணர்களே இல்லை. ராவணன் இலங்கையை ஆண்ட காலத்திற்கு முன்பே சிந்துவெளியில் மக்கள் குடியேறிவிட்டனர். அவர்கள் இலங்கை மற்றும் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து குடியேறியவர்கள். சிந்துவெளி பகுதிக்கும் தமிழக இலங்கை பகுதிகளுக்கும் இராமாயண காலத்திலேயே வணிக தொடர்புகளும் இருந்தன. இராமாயணத்திற்கு முன்பே வடமேற்கு இந்தியாவிலும் மகாபாரத காலத்திற்கு பிறகு வடகிழக்கு இந்தியாவிலும் இலங்கையைச் சேர்ந்த மக்கள் வாழ்வதால் ராவணன் அவர்களின் வம்சம் என்பதால் வட இந்தியாவில் ராவணன் பிறந்தார் என்ற தவறான செய்தி உலவுகிறது. ஆனால் அது உண்மையல்ல. ராவணன் இலங்கைக்காரரே. ராவணன் விமானம் வைத்திருந்தார் என்ற மரபு வழி செய்தி உண்மைதான். 6 சக்கரத்தை கண்டவர் ராவணனின் மகனான இந்திரனே. எந்திரம் என்ற சொல்லும் இந்திரன் என்ற சொல்லின் மறுவுதான். சக்கரமில்லாத எந்திரம் எது? எனவே இலங்கை விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்கிய பூமிதான். அங்கே பறவை வகை விமானம் இருந்தது. இதைத்தான் புஷ்பக விமானம் என்கின்றனர். பறவையின் எலும்புகள் எடையை குறைக்க புல் போன்று உள்ளீடற்றதாக உள்ளதால் பறவைக்கும் புல் என்றே பெயர். புல் வகை, புட்பகை, புட்பக, புஷ்பக. மாயன்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே ரப்பர் தொழில்நுட்பம் அறிந்திருந்ததும்